பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். சாப்பிட்டாச்சு. இந்த பாத்திரத்தை கழுவுறதுக்குள்ளே சோம்பேறியாக இருக்குது. நான் எப்போவுமே நைட்டில் என் கிச்சன் அப்படி போட்டு படுக்க மாட்டேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். இந்தான்னு பாதி பாத்திரம் தேய்ச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலையும் செஞ்சுருவேன். ஆனால் ஒரு தடவை சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கே ரொம்ப கஷ்டம். இது நேற்று பிரியாணி பண்ண பார்த்தீங்களா, தம்மில் போடுறேன் அவ்வளோ கருகி போச்சு. ஃப்ரெண்ட்ஸை ஸ்டீல் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இரும்பு பாத்திரம் பின்ன நம்ம அலுமினியம் சட்டியெல்லாம் தேய்க்கிறதுக்கு இதை வச்சு தேய்ச்சா நல்லா கரை போயிடும். இது பேர் நாங்கள் மும்பையில் ஜெர்மன் காப்பா சொல்லுவோம், தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். கரங்க வச்சு நல்லா தேய்ச்சோன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிட்டு பாத்திரம். நம்ம அதை வச்சு தேய்ச்சா வழுக்குன்னு ஆயிடும். இது தமிழ்நாட்டில் ஸ்டீல் நாள் சொல்லி இதை வச்சு தேய்ச்சனால தான் இவ்வளோ சுத்தமாக ஆச்சுது. அது மாதிரி இது குப்பை எதுவுமே இதில் போகாது. இது சேர இதை தவற வச்சுருப்பேன். இப்போ எடுத்து தட்டிடுவேன். இதில் பாதி தண்ணி வடிஞ்சிட்டு இருந்தாலும் நான் டைரெக்டாக எடுத்து ஸ்டாண்டில் அடுக்க மாட்டேன். இந்த கூடை எடுத்து வச்சுருவேன். அந்த பாத்திரம்லாம் இங்கே வச்சுட்டேன். அப்புறம் இந்த குட்டி ஸ்பூன்லாம் வந்து அதில் போட மாட்டேன், காலையில் தேடுறது கஷ்டமாக இருக்குது. இப்போ இதில் எடுத்து சொல்லி வச்சுருவேன். இப்போ கேஸையும் தொடச்சாச்சு. சமையல் பண்ணப்பின்னா இந்த இடத்த ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன். ஒரு நாளைக்கு 2 தடவை கேஸ், ஒன்று காலையில் சமையல் பண்ண உடனே தொடச்சிடுவேன், இன்னும் நைட்டு நீட்டாக பண்ணால் நம்ம காலையில் எழுந்து வந்த உடனே நல்லா மூடாக சமையல் பண்ண தோணும். முச்சான்னு போட்டு கிடந்தால் சமையல் பண்ணவே தோணாது. முடிஞ்ச அளவுக்கு சிங்கை வந்து எப்போவும் நீட்டாக வச்சுக்கணும், இல்லைனா பாசாங்கிட்டாக வரும். முடிஞ்ச அளவுக்கு 2-3 தடவை நல்லா தேய்ச்சி கழுவிடுவேன். நான் காலையில் ஒரு தடவை சமையல் பண்ண உடனே கழுவிடுவேன். இல்லை நைட்டில் ஒரு தடவை. வீட்டில் இருந்தாலும் 2-3 தடவை ஓடும் அது. நான் சில வீட்டில் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன், அவங்க இந்த பைப்பெல்லாம் உப்பு குடிச்சிட்டே இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி வந்து நிறைய வீட்டில் உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து இங்கே உப்பு தண்ணியே கிடையாது. அதே மாதிரி டெய்லி வேலை முடிக்கிறதுக்கு இதை நான் வச்சு இப்போ இழுக்கிறேன் பார்த்தீங்களா, இதையுமே நல்லா போட்டு இந்த நார் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துருவேன். ஏன்னா இது ஒயிட் கலர் ப்ளஸ் இது கார்னர்லாம் வந்து ஜம்ஸ்லாம் இருக்கும், அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதனால நம்ம கிச்சன் வேலை முடிஞ்சிட்டு அதே மாதிரி வேலை முடிஞ்சோன்னு ஸ்பான்ஸை நல்லா அலசி கசக்கி எடுத்து வச்சிடுவோம். அப்படி ஈரத்தோடையும் வச்சாலும் அதில் ஏதாவது சோறு கிரேவி பருக்கிறதுனா ஸ்மெல் அடிக்கும். நல்லா வச்சு இதை இந்த பக்கத்தில் வச்சிடணும். அவ்வளோதான், நம்ம கிச்சன் வேலை முடிஞ்சுது. இந்த துணி வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கிச்சனில் இந்த துணி யூஸ் பண்ணுற பழக்கம் உண்டா? எனக்கு உண்டு, அப்பப்போ துடைச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ பாருங்கள், என் கிச்சன் வந்து இப்படி தான் நீட்டாக ஆச்சு. இப்போ காலையிலேருந்து நம்ம ஜம்முன்னு சமையல் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கால் மிதிக்கிறதுக்காக தண்ணி விடும் பார்த்திங்களா, ஒரு சின்ன மேட் எப்போவுமே போட்டு வச்சுருப்பேன். நம்ம கிச்சன் நீட்டாக இருந்தாலே நம்ம வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இது கொஞ்சோண்டு சுண்டல் ஊற வச்சுருக்கேன். நாளைக்கு காலையிலக்கு ப்ரௌன் சுண்டல் பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ அவுட்டு தான் நம்ம ஜன்னல்லாம் மூடியாச்சு. இந்த பாத்திரத்தெலாம் நாளைக்கு காலையில் தான் எடுத்து அடுக்கி வைப்பேன். எனக்கு பாத்திரம்லாம் கச்சா முச்சான்னு போட்டால் பிடிக்காது, அழகாக அடுக்கி வச்சுருவேன். பார்க்க சின்னதாக இருக்கான்னு இவ்வளோ பாத்திரம் வந்துடும். இப்போ நம்ம குப்பையை கொண்டு வெளியே டஸ்ட்பின்லாம் வச்சிடலாம். இப்போ இதில் வேறு ஒரு கவரை மாட்டிடலாம். ஓகே, நம்ம கிச்சனில் எப்போவுமே ஒரு சொட்டு ஈரமும் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துன்னா கண்டிப்பாக காக்ரோச் வர சான்ஸ் உண்டு. வாங்க கொண்டு டஸ்ட்பினில் வச்சிடலாம். ஏன்னா குப்பைக்காரர் காலையில் 7 மணிக்கு வந்து தானே வெளில அடிச்சிடுவார். அவருக்கு நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுவார். அவர் படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செருப்பெல்லாம் அலங்கோலமாக போட்டு படுக்கக்கூடாது. எல்லாம் அடுக்கி எடுத்து ஒழுங்காக இப்படி மரியாதையாக வச்சிடணும். பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வெளியெல்லாம் இப்படி தான் இருக்குது. இது பக்கத்துக்கு தராங்க ஸ்டாண்டு. நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். இப்படி தான் தினம் நைட்டில் 1 மணி 1:30 மணிக்கு வீட்டு வேலை முடியும். நைட்டில் 1:30 மணிக்கு ஊரே தூங்குது. நான் இப்போ இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன். எங்கள் சில ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் நைட்டில் 10:30 மணிக்கு போகிறீங்க, அதுக்கப்புறம் எப்போ சமையல் பண்ணுறீங்க, எப்போ சாப்பிட்றீங்க, எப்போ தூங்குறீங்க கேட்டிருந்தீங்க. இப்படி தான் சமையல் 10:30 மணிக்கு வருவேன். 1 மணி நேரத்தில் 11:30 மணிக்கு சமையல் பண்ணிடுவேன். பின்ன அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மற்ற வேலை பார்ப்பேன். சிலப்போ ரொம்ப வயிறு பசினா சாப்பிட்ருவேன், இல்லைனா ஃபுல் வேலை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி நான் மத்தியானம் சாப்பிடாதனால கொண்டு போன சாப்பாடு கெட்டு போச்சுன்னு என் வயிறு பசிச்சுது. 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இனி வந்து எனக்கு உடனே தூக்கம் வராது. பால்கனியில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே ரிலாக்ஸாக வந்து 2:30-3 மணிக்கு தூக்கமே வரும். அதனால தான் காலையில் எனக்கு எழுந்துக்கிறது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கேட்டீங்க நைட்டு, அதான் என்னோட நைட்டு ரூட்டீன்.
சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப்ஸ்டைல். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி சர்க்கிளுக்கு எல்லாருமே என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பை பை, லவ் யூ, டட்டா, குட் நைட். நீங்கள் உங்கள் கிச்சனில் தினமும் நைட்டில் பாத்திரம் கழுவிடுவீங்களா? காலையிலேருந்து கழுவிங்களா? சொல்லுங்கள். டட்டா, பை பை, லவ் யூ.